ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சதீஷ் ராஜகோபால். செங்குன்றம் அருகே 10 நாட்களில் திருமணம் நடைபெற இருந்த இளம்பெண் வருங்கால கணவரின் கண்ணெதிரே விபத்தில் சிக்கி பரிதாபமாக தலை நசுங்கி உயிரிழப்பு. பொங்கல் திருநாளில் செங்குன்றத்தில் சோகம். லாரி ஓட்டுநரை கைது செய்து போலீசார் விசாரணை. சென்னை செங்குன்றம் அடுத்த முண்டியம்மன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் வைஷ்ணவி தேவி, வயது 26. இவருக்கும் செம்புலிவரம் பகுதியைச் சேர்ந்த அசோக்குமார், வயது 26 என்பவருக்கும் இம்மாத இறுதியில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. போகி பண்டிகை திருநாளான இன்று அசோக்குமார் தமது வருங்கால மனைவி வைஷ்ணவி தேவியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தார். செங்குன்றம் அடுத்த புழல் தண்டர் கல்லூரி பகுதியில் முன்னால் சென்ற ஆட்டோ ஒன்று திடீரென நிறுத்தியதால் இருசக்கர வாகனத்தை பிரேக் பிடித்தபோது வாகனத்தில் இருந்த வைஷ்ணவி தேவி நிலை தடுமாறி வலதுபுறமாக சாலையில் தவறி கீழே விழுந்தார். அப்போது பின்னால் வந்த லாரி வைஷ்ணவி தேவியின் தலை மீது ஏறி இறங்கியதில் சம்பவ இடத்திலேயே வருங்கால கணவரின் கண்ணெதிரே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார். அசோக்குமார் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த செங்குன்றம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் உயிரிழந்த வைஷ்ணவி தேவி சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் லாரி ஓட்டுநரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். 10 நாட்களில் திருமணம் நடைபெற உள்ள இளம்பெண் வருங்கால கணவரின் கண்ணெதிரே விபத்தில் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.